ஸோ கைஸ் நம்ம இப்போ கில்மா சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ ஆரம்பத்தில் சிக்கன் பைட் சைஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? மஞ்சளும் உப்பு போட்டு தான் கழுவி இருக்கு, அதனால நம்ம இப்போதைக்கு உப்பு போட வேணாம். இது வந்து எங்கள் அம்மா அரைச்சி வச்சிருக்க ஒரு பொடி, இது எங்களுடைய சீக்ரெட் மசாலா. இது வந்து எங்கள் அண்ணி ஆக்சுவலாக அரைச்சி கொடுப்பாங்க, அதனால அண்ணி மசாலான்னு வச்சிருப்பேன். எவ்வளோ போடுறோம்னு கேட்கக்கூடாது, கை கிடைக்கிற அளவு போடுங்க. போட்டுட்டு நக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செட் ஆகலன்னா அதுக்கேற்ற மாதிரி பேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இவன் யாரு? தனியாத்தூள் வேணாம். கரம் மசாலா, மிளகுத்தூள், காஷ்மீரி மிளகாய் தூள். அடுத்தது தயிர், லெமனை பொழிந்து கொள்ளுங்கள். இப்பொழுதுதான் முக்கியமான ஸ்டெப். இவ்வளவு நேரம் நீங்க பாத்தீங்கன்னா இது என்ன நார்மல் சிக்கன் 65 மாதிரி தானே இருக்கு அப்படின்னு வைக்கும்போது இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு இந்தோ சைனீஸ் குசின்குள்ள போறோம். நம்ம இந்தோ சைனீஸ் சோயா சாஸ். அடிக்கடி வீட்டுல ஸ்விக்கி சொமேட்டோன்னு ஆர்டர் போட்டு இல்ல பக்கத்து கடையில போய் ஆட்டையை போட்டு சாஸ் பாக்கெட்ஸ். சரி 3 போதும். இஞ்சி பூண்டு விழுது. இப்ப நான் ஒரு ஜோக் போடலாம், இப்படி விழுந்தது இல்ல அதனாலதான் இதுக்கு பேர் விழுது. இதெல்லாம் டிவில ஆல்ரெடி போட்டாங்க. அடுத்தது முட்டை. 1 2. இப்பொழுது பிரட்ட வேண்டும், நன்கு பிரட்ட வேண்டும். மசாலா அனைத்தும் அப்படியே உள்ள மூழ்கி. முக்கியமான விஷயம், இப்படி வலிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இதுலதான் டேஸ்டும் இருக்கு, வேஸ்டேஜும் பண்ணக்கூடாது. பாத்துக்கோங்க. இப்படி மேரினேட் ஆகி இதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கோம். அப்பதான் வந்து அது நல்லா ஊறும். நல்லா எல்லாத்தையும் போட்டு ஆற மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்சா எல்லாமே போன்லெஸ்ஸா போடுங்க, இல்லைன்னா போனா போடுங்க. பாதி போட்டீங்கன்னா வேகாது. அப்புறம் எங்களை வந்து திட்டக்கூடாது, ஏன்னா கில்மா சிக்கன்ல அளவும் ப்ரெசிஷனும் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நம்ம ஆஸ்திரேலியன் குஞ்சு மிஸ்டர் சரவணர் அவர்கள் வந்துட்டு பிரியாணி பண்ண போறாங்க. எனக்கு வந்து இப்போ பட்டை இந்த ஏலக்காய் ஸ்டவ் ஆன உடனே கொஞ்சம் சூடு இருக்கான்னு பார்த்து தொட்டு பார்த்துடாதீங்க. நாளை வச்சு பாருங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு உங்களுக்கு டேஸ்ட் என்ன நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். சும்மா 2 இலை அப்படியே வச்சு போட்டுக்கோங்க. 2 இலையை. இதுதான் பட்டை வந்து சும்மா ஒரு 3 பீஸ் போட்டோம்னா கொஞ்சம் டேஸ்டா வரும். க்ளோவ், லவங்கம் அதான் வந்து போட்டுப்போம். வேற என்ன இருக்கு? இங்க பாருங்க, ஸ்டார் அனீஸ். இது போட்டா கொஞ்சம் தமிழ்ல சொல்றதுக்கு தெரியாது. விஐடி சென்னை தமிழ் மன்றம் பிரசிடென்ட் அவர்கள் சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது? அதெல்லாம் ஸ்டார் அனீஸ்க்கு தமிழ்ல பேரு கசகசாவா ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச இதுவே ஸ்டார் அனீஸ், அவ்வளவுதான். இங்கிலீஷ் மீடியம் கைஸ். இப்ப அதே ஏண்டக்கேன் என்னது ஏண்டக்கேன் அப்படின்னா என்ன தமிழ்? எனக்கு தெரியாது. 2000 சம்பந்தமே இல்லாம என்ன அடிக்க வேண்டியது. 2022 பிரசிடென்ட், 2023 24 பிரசிடென்ட் தான். எப்படா நீ 23 24 பிரசிடென்ட் கரெக்ட். என்ன எழவே அது. அவ்வளவுதான், கதை முடிஞ்சது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சோ நீங்க ஸ்பைஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ரொம்ப ப்ரௌன் ஆக்க வேணாம், அப்புறம் கசக்கும். ஆனா ப்ரௌன் ஆக்காம நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தெல்லாம் உள்ள போட்டுடலாம். வெங்காயத்தை போடுவாங்க. யூஸ்வலா வெங்காயத்தை வந்து லாங்கா அரிஞ்சு போடுவாங்க. நாம கொஞ்சம் ஷார்ட்டா அரிஞ்சு போட்டிருக்கோம். ஆனா பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். நான் சொன்ன மாதிரி வெங்காயம் ப்ரௌன் ஆகணும்னா கொஞ்சோண்டு உப்பு போடுவாங்க. அதை நம்ம இப்போயே போட்டுருவோம். இதுக்கும் உப்பு தேவையான அளவு தான், ரொம்ப அள்ளி போட்டுறாதீங்க. யார் மேலே காண்டில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ரொம்ப அள்ளி போட்டுறாதீங்க. நீங்க அப்படியே சுருட்டி விட்டீங்கன்னா வதக்கி விட்டீங்கன்னா சாரி கைஸ், இன்னும் வதக்கி விட்டீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. சுருட்டி விட்டீங்கன்னா சுருட்டி அவ்வளோதான். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகணும். Now we wait. இந்த வெங்காயம் வதக்க கேப்ல நம்ம வந்து மற்ற சிக்கன் எல்லாம் ஆரம்பிச்சிடலாம். டைம் சேவ் பண்ணலாம், வரதும் இல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நீங்க வந்து கில்மா சிக்கனுக்கு நம்ம வந்து மேரினேட் பண்ணிட்டோம். அது கொஞ்சம் மேரினேட் ஆகிற கேப்ல அந்த பெப்பர் சிக்கன் ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஜம்முன்னு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் வந்து ரொம்ப சிம்பிளான சிக்கன். நறுக்குன்னு முடிச்சிடலாம் சிக்கனை.
இந்த சிக்கன் ஏன் பண்ணுவோம் அப்படின்னா, பெங்களூர்ல நான் வந்து தனியா தங்கிட்டு இருந்தேன் கிரைஸ்ல சைக்காலஜி படிக்கும் போது. அந்நேரம் வந்து என்ன ஆகும்னா சாப்பாடு தான் அங்க ஒரு பெரிய விஷயம். அப்போ வந்து எனக்கு ஒருத்தவங்க இருந்தாங்க, ரேவதி அக்கான்னு. அவங்க வந்து சூப்பரா எனக்கு சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து தெய்வம். சண்டே நைட்டு மட்டும் அவங்க இது பண்ண மாட்டாங்க, ஏன்னா அவங்க ஃபேமிலி டைம் அப்படின்றாங்க. அந்நேரம் உட்காந்து சமைக்கிறதுக்கு இண்டக்ஷன் ஸ்டவ் தான் இருக்கும். அதனால வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுட்டு சிம்பிளா ஒரு பெப்பர் சிக்கன் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு, அதுவும் நறுக்குன்னு பெப்பர் சிக்கனை சாப்பிட்டு சைட்ல ஒரு கோக்கு இல்லாட்டி எதிர்பார்க்கிற மாதிரி நான் தெரியும் அங்க வருவேன் தெரியும். அதனாலதான் நானே கோக்கு மென்ஷன் பண்ணேன். அது குடிச்சிட்டு ஒரு சப்பாத்தியோ இல்லாட்டி உங்களுக்கு வேணா ரைஸ்ல கூட நீங்க போட்டு சாப்பிட்டுக்கலாம். போட்டு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும். நல்ல எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் லைட்டா சூடாகட்டும். சோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த பெப்பர் சிக்கனுக்கு ஒரு நீங்க சிக்கன் அளவுக்கு ஏத்த மாதிரி சின்ன வெங்காயம் தான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். சின்ன வெங்காயம் போடணும். அப்படியே உள்ளதுக்கு போடுங்க. உள்ளதுக்கு போட்டீங்க அப்படின்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு தெரியும் இவன் என்ன சொல்றான். வெங்காயத்துக்கு அப்புறம் என்ன சொன்ன தெரியும்டா, உப்பு போடுறான் உப்பு வதக்கிறதுக்கு. சாரி மறதி ஜாஸ்தி. லைட்டா அப்படியே உப்பு போடுங்க. லைட்டா ஃபாலோ பண்ண போறா ஃப்ரெண்ட்ஸ். லைட்டா தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். கொஞ்சம் வதங்க விட்டுருங்க. வதங்க விட்ட கேப்ல பிரியாணி அவர் கண்டிப்பா பிரியாணியில வந்து ஒரு சின்ன அப்டேட். கொஞ்சம் வெங்காயம் ப்ரௌன் ஆன உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு. அது எனக்கு எவ்வளோன்னு தெரியாது, கூத்து மதிப்பா போடுவோம். அவ்வளோதான், இது போதும். போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்க விடுங்க. ஆமா கைஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா அதோட பச்சை ஸ்மெல் போகணும். அவ்வளவுதான். இதுதான் எங்க அம்மா எனக்கு சொல்லி விட்டுருக்காங்க. கரெக்ட் தான். ஒரு சந்தேகம் வேணா, ஸ்மெல் எப்படி பச்சையா இருக்கும்? அவன் இன்னும் திருந்தல மாமா. இல்ல இந்த மாதிரி ஜோக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் ஸ்கிரீன்ல இருந்தே பேசுறேன், கவலைப்படாதீங்க. இந்த மாதிரி ஜோக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் சூப்பரா ஒரு ஐடியா சொல்றேன். யாருமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. நீங்க வந்து கருப்பாறீங்க இல்லாட்டி வந்துட்டு இது பண்றீங்க அப்படின்னா தான் அவங்க வந்து உடனே இன்னும் மோட்டிவேட் ஆகி அப்படியே வந்து இங்க இருந்து ஒரு மோட்டிவேஷன், கொப்பையில இருந்து இப்படியே மோட்டிவேஷன் வரும். அதெல்லாம் வரக்கூடாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, ரெஸ்பாண்ட் பண்ணாம அப்படியே அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லாட்டி சரி அவ்வளவுதான். எவனாச்சும் இந்த மாதிரி கேவலமா ஜோக் பண்றேன்ற பேர்ல ஏதாச்சும் பண்ணான்னா சரி அவ்வளவுதான். என்னது சரி அவ்வளவுதான். அது போட்டு முடிச்சோடனே வெங்காயம் வந்து நைஸா வெட்டாம சென்டர்ல ஒரு கோடு போட்டீங்கன்னா, போட்டு விட்டு வதக்குனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அடி பிடிக்காம பாத்துக்குவாங்க. நீ இப்ப போட்டது வெங்காயம் இல்ல பச்சை மிளகாய் என்ன? அதான் அப்பதான் நான் சொன்னேன். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அப்படியா? எனக்கு காது வெங்காயம் கடிச்சு. பச்சை மிளகா தான். அதை போடுங்க. இங்க ஒரு என்ன டப்பா இருந்துச்சு. என்ன டப்பாவா? இதானே? அதுக்கு கடலை என்ன இந்த இருக்கு பாரு. என்ன டப்பா? சாரி, கண்டிப்பா தெரியல. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்காம இருக்கும். ஐயா இது அடி பிடிக்காமலாம் இல்ல, இவன் என்ன கம்மியா வச்சுட்டான், பேச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவுதான். வாழ்க்கையே பேக் சர்க்கிள் தான் ஓடுது. பிரியாணி ஓடக்கூடாதா? ஃப்ரான்ஸ் இவன் பேக் கொஞ்சம் நிறைய அடி வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ஃப்ரான்ஸ், லைட்டாக வந்து vlog நாங்கள் பாட்டு பேசிட்டே போயிட்டோம், பார்த்தா சார்ஜ் போயிடுச்சு. அதனால அவன் சார்ஜ் போட போயிருக்கா இப்போ அவன் ஃபோனை. அதுக்குள்ளே வந்துட்டு பேட்சுக்கு வந்து நம்ம இந்த ஃபோனில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். தலைமை வந்து போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாடா, தக்காளி உள்ள தூக்கி போடணும் பிரியாணிக்கு, நல்லா சுருள வதங்கணும் அப்படிலாம் சொல்லியிருந்தான். அகைன் இதுக்கும் தேவையான அளவு தான். சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி தான்ப்பா நீங்கள் போடணும், அதுதான் ஒரிஜினல் மேட்ரு. ஒரே விஷயம், இங்கே பார்த்தீங்கன்னா பிரியாணி நல்லா மசிய தக்காளிலாம் வந்துகிட்டு இருக்கு, அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். நான் டாப்ல ஆமா ஒன் டாப்ல இப்போ நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன பண்றோம்னா, ஒரு கொத்து கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டு ஆனால் நல்லா வதக்குறோம். கருவேப்பிலை ஃப்ளேவர்லாம் அப்படி இருக்கும். ஓகேவா? இதை நீங்க பண்ணுங்க. இதை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா வதங்கிருச்சு கொஞ்சம் தக்காளி வெங்காயம்லாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் மசாலாவெல்லாம் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா காரம் இறங்கும். கொஞ்சம் தனியாத்தூள், அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் தாராளமாக போடலாம் உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா. அதுக்கப்புறம் இது வந்து எங்களோட மேஜிக் மசாலா நாங்கள் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது கொஞ்சம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இம்பார்ட்டன்ட் மேட்ரு இதுதான், கரம் மசாலா வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, 2 கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஃப்ளேவருக்கு ஒரு போதும், அதுக்கு மேலே வேணாம். இதெல்லாம் போட்டிங்கன்னா எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு ஒரு வதக்குங்க. எல்லா மசாலாவும் கடங்கட்டும். முக்கியமான மேட்ரு பிரியாணியில் பார்த்தீங்கன்னா இவனை போட்டால் தான் கொஞ்சம் பிரியாணிங்கிற நம்பிக்கை வரும். ஆனால் இவனுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஒரு கையளவு எடுத்து போட்டுக்கோங்க. இவன் உள்ளே போயிட்டாங்கன்னா வதங்கிடுவான் தானா. போட்டு இவன் அப்படிச்சுருங்க. இது ஒரு வதக்குங்க. இது போட்டோடனே ஒரு ஸ்மெல்லு வரும்,
பாதி பிரியாணி ஸ்மெல் இதுலேயே வந்துடும் ஆக்சுவலாக. பாருங்கள் உள்ளே போயிட்டான் வதங்கினோடனே. அவ்வளோதான். இவனை போட்டு கொஞ்சோண்டு தயிரை ஊற்றணும். இப்போது தயிர் எங்கே தயிர் ஊற்றணும். எனக்கு கிரேவியாக வரும் அது. அண்ட் தயிர் போட்டிங்கன்னா கொஞ்சம் சூடு தணிக்கும் சிக்கன் பிரியாணி பண்ணும்போது. அதனால் கொஞ்சம் தயிரை போடுவாங்க. சூப்பர். இந்த அளவு தயிர் போதும். இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டீங்க. அடிபிடிக்காமல் வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமாம், அதான் கொஞ்சம் முக்கியமான வேலை இதில். அவ்வளோ இது கொஞ்சம் கிரேவிஸாக வந்துடும். கிரேவிஸாக வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், உப்பு போடணும். உப்பு போட்டுக்கலாம். சரி, ஓகே. உப்பு போடணும். உப்பு போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேக வைக்கணும் மசாலாவை. ஃபஸ்ட்டு மசாலாக்கு தேவையான உப்பு வேணா லாஸ்ட்டில் நீங்கள் போட்டுக்கலாம் அரிசி போடும்போது. ஆமாம், அரிசி போடும்போது போட்டுக்கலாம். மசாலா வேகிறதுக்கு நீங்கள் உப்பு போனாலும் போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் எண்ணெய் வர்றதுக்கு கொஞ்சம் விட்டிங்கன்னா கிரேவிஸாக வரும். ஆமாம், கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சிக்கனை போட்டால் போட்டுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சிக்கன் ஆல்ரெடி சில பீஸை மஞ்சளில் கழுவி இருப்போம். ஏன்னா அது இன்னைக்கு வாங்கினது. சில பீஸ் மஞ்சள் கழுவி இருக்க மாட்டோம், அது நேற்று வாங்கினது. அது எங்கள் அம்மா ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எல்லாத்தையுமே அப்படியே உள்ள போடுறோம். ஒண்ணுமே இல்லை, இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், சின்ன வெங்காயம், எண்ணெய், சின்ன வெங்காயம், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, சிக்கன், இவ்வளவுதான் போட்டு இதை நல்லா பெரட்டுங்க. இந்த எல்லா சிக்கன்லையும் ஒரு வெள்ளை லேயர் வரும் மேலே. அந்த லேயர் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா பெரட்டணும். இப்படி பெரட்டும் போது இங்கே பார்த்தீங்களா லைட்டாக வெள்ளை வெள்ளையாக வருதா, இதே மாதிரி எல்லா இடத்துலையுமே வரணும். இப்போ இது வந்து நீங்கள் வேகிறதுக்கு எதுவுமே போடல, ஏன்னா சிக்கனே கொஞ்சம் நிறைய தண்ணி விடும். ஆனால் இப்போ ஆரம்பத்தில் அந்த நல்லெண்ணெயில் அது நல்லா பெரண்டு இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரணும். எல்லாமே அந்த கலர் வந்தோடனே நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரேவிஸ் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எடுத்து சிக்கனை உள்ள அப்படியே கவுத்து விட்டு ஒரு 2 கலர் கலக்கணும்னா கொஞ்சம் கலரெல்லாம் சிக்கன் பீஸில் இறங்கும். அது கொஞ்சம் வேக ஆரம்பிச்சோடனே நம்ம ரைஸ் எடுத்து போட்டுட்டா வேலை ஓவர் முடிஞ்சிருச்சு. மூடி வச்சு ஒரு விசில் 5 நிமிஷம் வச்சா சிக்கன் பிரியாணி முடிஞ்சிருச்சு கைஸ். தம் போடுவீங்களா? தம் போடலாம். நம்ம கிட்ட ஐட்டம்ஸ் இல்லை இப்போ தம் போடுற அளவுக்கு. அதனால எங்க வீட்டில் ஒரு மாதிரி தம் போடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, தோசைகள் இருக்குல்ல, தோசைகளை கீழே வச்சு தண்ணி ஊற்றிடுவாங்க. தண்ணி ஊற்றி அந்த மாதிரி போடுவாங்க. ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அதுவும் பண்ணலாம். ட்ரை பண்ணுவோமா? அந்த தீஞ்சிருச்சுன்னா நான் ஒரு தடவை என்ன பண்ண தெரியுமா, எங்க வீட்டுல தோசைக்கல்ல தம் போடுறேன்ட்டு தோசைக்கல்ல கீழே வைக்கிறதுக்கு போல மேல வச்சிட்டேன். இப்படிலாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து தம் வைக்கிறீங்கன்னா கீழே தோசைக்கல் வச்சுட்டு அது மேல குக்கரை வச்சுட்டு அதுல வழியா ஹீட் வரணும். கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கணும் மேல. ஆக்சுவலா மேலேயே வெயிட் வைப்பாங்க கொஞ்சம். இந்த இந்தியன் கதிர் தெரியுமா, மேல வச்சிருவாங்க எக்ஸ்ட்ரா தம் வரும் அப்படின்னு. நமக்கு அதெல்லாம் வேணாம். நமக்கு இத்தனை தடவை தம்முங்கிறோமே, ஸ்மோக்கிங் சிஞ்சர் ஸ்டைல் கீழே போட்டுருவோமா? You are totally wrong.